ஆக்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவிடன்ஸ் ஆக்டில் டாக்குமெண்ட்ஸை பற்றி பார்க்கோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பற்றி செக்ஷன் 79 இப்போ பார்க்கலாம். செக்ஷன் 79 ப்ரிசம்ப்ஷன் அட் ஜென்யூன்னஸ் ஆஃப் தி சர்டிஃபைட் காப்பி. இந்த செக்ஷன் 79லேருந்து பின்னால் வர செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரிசம்ப்ஷன்ஸ் கொடுக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கோர்ட்டு நீங்களே இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களாக எடுத்துக்கிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்டிஃபைட் காப்பி கொண்டாந்து கொடுத்தாருன்னா அவர் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்துருக்காரு, அது சரியாக தான் இருக்கும், இந்த டாக்குமெண்ட் அங்கே இருக்கும், இதோட ஒரிஜினல் அங்கே இருக்கும், இவருக்கு அத்தாரிட்டி இருக்கும், இதெல்லாம் நீங்களே எடுத்துக்கிடலாம். ப்ரிசம்ப்ஷன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். கோர்ட்டு மே அப்படின்னு ஏன் கொடுத்தாங்க? சில இடங்களில் அதை பார்த்தாலே தெரியும், இது கள்ள கையெழுத்து மாதிரி இருக்கு, சரியான ஆள் இல்லையே, ஒரு ஆஃபீஸர் இப்படி கையெழுத்து போட்டிருக்க மாட்டார அப்படின்னு உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கா? அங்கே ப்ரிசம்ப்ஷன் இல்லை. அங்கே வந்து என்ன செய்யலாம், இல்லை நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை ப்ரிசம்ப்ஷன்ஸ்னு சொல்லுது. ப்ரிசம்ப்ஷனை இப்போ இதில் பார்க்கலாம். செக்ஷன் 79 ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு ஜென்யூன்னஸ் ஆஃப் தி சர்டிஃபைட் காப்பி. ஒரு சர்டிஃபைடு காப்பி ஜென்யூன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுங்க. த கோர்ட் ஷால் ப்ரிசியூம், இதில் வந்து மாற்றம் இல்லை. கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ணி தான் ஆகணுங்க மாதிரி, இவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. மேன்னு சொன்னால் அவர் இல்லை வேண்டான்னு விட்டுறலாம். இது கோர்ட்டு ஷேல் அப்படின்னா கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிடுவாங்க. எதிர்பார்த்து என்ன செய்யணும், இல்லை உங்கள் ப்ரிசம்ப்ஷன் தப்பு, நீங்கள் சொல்லுது மாதிரி இல்லை, ஆக்டில் அப்படி சொல்லியிருந்தாக்க கூட நீங்கள் அப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். த கோர்ட் ஷேல் ப்ரிசியூம் டு பி ஜென்யூன் எவ்ரி டாக்குமெண்ட் பர்பெக்டிங் டு பி certified copy of other document which is by law declared to be admissible. சர்டிஃபைடு காப்பி கொடுத்து அது ஜென்யூன் அப்படின்னு கோர்ட் எடுத்துக்கலாம். ப்ரொவைடட் தட் சச் டாக்குமெண்ட் இஸ் சப்ஸ்டான்ஷியலி இன் த ஃபார்ம் அண்ட் பர்பஸ் டு பி எக்ஸிக்யூட்டட் இன் த மேனர் டைரக்டட் பை த லா. The court shall also presume that any officer by whom any such a document purports to be signed or certified held when he signed the official character which he claims in such paper. இப்போ 3 விதமான விஷயங்களை இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. ஜென்யூன்னஸை நீங்கள் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுது. ஜென்யூன்னஸ் த கோர்ட் ஷால் ப்ரிசியூம் ஜென்யூன் எவ்ரி டாக்குமெண்ட், எல்லாமே ஜென்யூன் டாக்குமெண்ட்டு. ஆனால் என்ன, அது சட்டப்பூர்வமான ஃபார்மில் இருக்கணும், அந்த ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்கணும், அந்த டெசிக்னேஷன் எழுதியிருக்கணும், அந்த விஷயங்கள் இருக்குது. அது இருந்ததுன்னா அடுத்தது இன்னொரு ப்ரிசம்ப்ஷன் என்னன்னா, அந்த ஆள் எழுதும்போது வென் ஹீ சைன்டு அவர் அந்த கெப்பாசிட்டியில் இருந்தார் அப்படின்னு, அந்த கெப்பாசிட்டியில் இருந்ததுனால தான் அவர் அந்த கையெழுத்தை போட்டிருக்காதுங்க ப்ரிசம்ப்ஷன். செக்ஷன் 114 சில ப்ரிசம்ப்ஷன் கொடுத்துருக்காங்க, அங்கே கொடுத்துருக்கிறது மேன்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் திருட்டு பொருளை வச்சுருந்தாருன்னா அவன் திருடி இருக்கணும் அல்லது திருட்டு பொருளை வாங்கியிருக்கணும், அது ப்ரிசம்ப்ஷன். அங்கே மெயின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஷேல்னு கொடுத்துட்டாங்க. அதனால் ப்ரிசியூம் பண்ணிக்கிடுவாங்க. வேணுமான ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் ப்ரூஃப் கொண்டு வந்து உங்கள் ப்ரிசம்ப்ஷன் தப்புன்னு அதை மறுத்து சொல்லலாம். அந்த ஆள் கையெழுத்து போட்டவருக்கு அங்கே உரிமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது, அதனால் போட்டிருக்காரு, கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டு கரெக்டு அப்படிங்கிறத ப்ரிசியூம் பண்ணலாம். அடுத்தது செக்ஷன் 80 ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ட் அஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸ். ரெக்கார்ட் ஆஃப் எவிடன்ஸில் எவிடன்ஸுக்காக சில டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடுக்காங்க. Whenever any document is produced before any court purporting to be a record of memorandum of the evidence or any part of evidence given by a witness or statement of confession, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு ஒருத்தர், அது அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் ஒருத்தன் கன்ஃபெஷன் கொடுக்கான், நான் குற்றம் செய்தேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் அது சட்டப்பூர்வமாக நடந்தது, மேஜிஸ்ட்ரேட்டு சரியாக எடுத்திருக்காரு, அந்த டாக்குமெண்ட்டு ஜென்யூன் அப்படிங்கிற ப்ரிசியூம் பண்ணலாம். இது வந்து மேஜிஸ்ட்ரேட்டு கேஸுகளுக்கு மட்டும்தான் வருது. எப்படி, த டாக்குமெண்ட் இஸ் ஜென்யூன் தட் எனி ஸ்டேட்மெண்ட் அஸ் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் விச் இட் வாஸ் டேக்கன் ஆர் ட்ரூ அண்ட் தட் சச் எவிடன்ஸ்
statement or confession was duly taken. மேஜிஸ்ட்ரேட்டு ஒருத்தன்ட்ட போய் வாக்குமூலம் வாங்க போகிறாரு, இல்லை நான் இந்த குற்றத்தை செய்தேன்னு ஒத்துக்கிடுதாரு அப்படின்னு சொன்னால் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்? சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் அவன்கிட்ட போய் நீ ஒத்துக்கிடுதியா? ஆமாம். சட்டப்பூர்வமாக நீ ஒத்துக்கிடணும்னு கண்டிஷன் ஒன்றும் இல்லை. உன்னை யாரும் ப்ரெஷரைஸ் பண்ணாங்களா? இல்லை உனக்கு டைம் தரேன், நாளைக்கு வரைக்கும் யோசித்து சொல்லு, நான் நாளைக்கு வரேன், இப்படிலாம் செய்யணும்னு சில ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விட்னஸ் எடுக்கும்போது என்ன இருக்குது, அவனுக்கு பேச முடியுமா என்ன, எல்லா விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்காக நடந்து தான் அந்த மேஜிஸ்ட்ரேட் இதை இங்கே கொண்டு வந்து தந்திருக்காரு. அது ஜென்யூன் அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லா ரூலும் நடத்தி தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு செக்ஷன் 80 ப்ரிசியூம் பண்ணிக்கிடுதாங்க. ஒரு டாக்குமெண்ட்டு இந்த விஷயங்களை அவர் எழுதுறதுக்கு முன்னால் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. அடுத்தது ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு கெசட் நியூஸ் பேப்பர் ப்ரைவேட் ஆக்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே இது கோர்ட் ஷால் ப்ரிசியூம் ஜென்யூன்னஸ் ஆஃப் எவ்ரி டாக்குமெண்ட் பர்பெக்டிங் டு பி தி லண்டன் கெசட் ஆர் எனி அஃபிஷியல் கெசட். கெசட் பப்ளிகேஷனை சட்டப்படியாக தான் அது கெசட் பப்ளிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னு ப்ரிசியூம் பண்ணிக்கிடுது. Purporting to be a document directed by law to be kept by any person if such a document is kept substantially in the form required by law and is produced for proper custody. ஒரு கஸ்டடியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கெசட் பப்ளிகேஷன் இருந்ததுன்னா அது கரெக்டு தான் அப்படின்னு. இப்போது ஒரு ஆக்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கேட்டிங்கன்னா நாங்கள் கெசட் பப்ளிகேஷனை கொண்டு வந்து கொடுப்போம். அடுத்தது இந்த கெசட் உண்மையா எனக்கு தெரியலையே, நீ இதுக்கு ப்ரூஃப் கொண்டு வான்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு செக்ஷன் 81 வச்சுருக்காங்க. அந்த விஷயங்கள் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னாருங்க, ஐயா இது கவர்மெண்ட் கெசட்டு, இதை கொண்டு வந்து தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த கெசட்டு போட்டவனுக்கு அத்தாரிட்டி இருக்கா? அது ப்ரெஸ்காரனே கவர்மெண்ட் ப்ரெஸ்காரன் இதே மாதிரி அடிச்சிட்டானா இது பொய்யா இருக்குமா? ஜென்யூன் இல்லையே, கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில்னா இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க, இது பேப்பர் குவாலிட்டி மோசமாக இருக்கு அப்படிங்கிற இஷ்யூலாம் வர்றதுக்கு முன்னாலேயே இது ஜென்யூன்னு அப்படின்னு ஒரு ப்ரிசம்ப்ஷனில் போங்க. வேணுமானா பின்னால் இது கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் இல்லைன்னா அவர் ஆப்போசிட் பார்ட்டி அவர் வேணால் சொல்லலாம். ஒரு கெசட் பப்ளிகேஷன் ஜென்யூன் நினச்சிக்கிட்டுதாங்க. இதே தான் செக்ஷன் 81A ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு கெசட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இப்போ நிறைய விஷயங்கள் சைட்லேயே அப்லோட் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் ஃபார்மில் வருது, அங்கேயும் அது ஜென்யூன் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. 82 ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட் அட்மிசபிள் இன் இங்கிலாந்து வித்தவுட் ப்ரூஃப் ஆஃப் சீல் ஆர் சிக்னேச்சர். சீலு சிக்னேச்சர் இல்லாமலே எடுத்துக்கிடுறதுக்கு இங்கிலாண்டில் பெர்மிஷன் இருந்ததுன்னா இங்கேயும் எடுத்துக்கிடுங்க. இது ஏன் பெர்மிஷன் இல்லை இதை போடுவாங்க? இது ஏற்கனவே இந்தியாவை சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் அதே விஷயம் கண்டினியூ ஆகி வருது. இங்கிலீஷ் கோர்ட்டில் இங்கிலாண்டில் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருந்தால் இங்கே கூட நம்ம அதை எடுத்துக்கிடலாம். டாக்குமெண்ட் அட்மிசபிள், அதனால் இங்கேயும் இந்த டாக்குமெண்ட்டை அட்மிட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு. செக்ஷன் 83 ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு மேப்பு பிளானை மேட் பை அத்தாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட். இதையும் ஜென்யூன் நல்லது, இதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் சர்வேயர் படம் வரைஞ்சி கொண்டு வராரு, இந்த ஊரோட ட்ராயிங்ஸு, அதில் இந்த ஊரில் இங்கே குளம் இருக்குது, இங்கே இடம் இருக்குது, இந்த சர்வே நம்பரில் லேண்டு இங்கே இருக்குது, இந்த லேண்டு இண்டஸ்ட்ரியல் லேண்டு, இந்த லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு அவர் சர்வேயர் கவர்மெண்ட் சர்வேயர் ஒரு பிளான் வரைஞ்சி கொண்டு வந்திருந்தாருன்னா அதை ஜென்யூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்ன பர்பஸுக்காக எடுத்தாங்களோ அதுக்காக ஒரு கவர்மெண்ட் செய்திருந்தாங்கன்னா the court shall presume that maps, plans purporting to be made by the authority of the central government or state government are accurate. அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ப்ரிசியூம் பண்ணிக்கலான்னு செக்ஷன் 83 சொல்லியிருக்காங்க. 83 ப்ரிசம்ப்ஷன் அஸ் டு கலெக்ஷன் ஆஃப் லாஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். இதே மாதிரி தான் அடுத்தது. இப்போ ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்காங்க. இந்த மாதிரி court shall presume genuineness of every book purporting to be printed or published under the authority of government of any country. கவர்மெண்டோட அத்தாரிட்டியில் என்ன புக் எடுத்தாலும்
சட்டங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஜென்யூன் எடுத்துக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டே ஒரு புக்கு கொடுக்காங்க, இது இந்த ஆக்டு இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு புக்கு கொடுக்காங்க அப்படின்னா அது ஜென்யூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் டெசிஷன்ஸை பூரா நீங்கள் இதான் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ்னு அவன் கொடுக்கான், வித் அத்தாரிட்டி வேறு ஒருத்தன் பிரிண்ட் பண்ணுதான் அப்படின்னாலும் அதை ஜென்யூன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. அடுத்தது 85 ப்ரிசம்ஷன்ஸ் ஆஸ் டு பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னி இருந்ததுன்னா பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் பை நோட்ரி பப்ளிக்கு. ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொண்டு வந்தாங்கன்னா அது எடுக்க முன்னால் ஒரு நோட்ரி பப்ளிக்கு முன்னால் கையெழுத்து போட்டார், இல்லை ஜட்ஜு முன்னால் அது லீகலாக செய்தாங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி, அந்த ஃபேஸ் ஆஃப் இட் அது கரெக்டு ஜென்யூன் அப்படின்னு ஒரு கோர்ட்டு அதை ப்ரிசியூம் பண்ணிக்கலாங்கிற செக்ஷன் 85. 85A ப்ரிசம்ஷன் அஸ் டு எலக்ட்ரானிக் அக்ரிமெண்ட். இதே தான் எலக்ட்ரானிக் அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், எல்லா விஷயமே எலக்ட்ரானிக் சிஸ்டத்திலே முடிஞ்சிட்டு. கோர்ட் ஷால் ப்ரிசியூம் எவ்ரி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் containing electronic signature of the party was so concluded by affixing electronic signature. இவங்க எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் செய்தது எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை வச்சு தான் செய்தாங்க அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன். 85Bயில் ப்ரிசம்ஷன் அஸ் டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டு சிக்னேச்சர்ஸ். அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாம் கரெக்டு, அந்த ரெக்கார்டு படி போட்டாங்க, இந்த சிக்னேச்சர் போட்ட பிறகு அந்த ரெக்கார்டில் ஒரு மாற்றம் வரல அப்படிங்கிற ஒரு ப்ரிசம்ஷன் கொடுக்காங்க. அந்த இன்னொரு ப்ரிசம்ஷன், அந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அவர் போடும்போது இந்த இன்டென்ஷன் இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணுங்கிறதுக்காக தான் அந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை கொடுத்தாரு அப்படிங்கிறதும் கூட ஒரு ப்ரிசம்ஷன். அடுத்தது 85C ப்ரிசம்ஷன் அஸ் டு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டு. அந்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஜென்யூன், அதெல்லாம் கரெக்டு அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் 85 கொடுக்காங்க. அடுத்தது 86 ப்ரிசம்ஷன் அஸ் டு சர்டிஃபைட் காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் ஜுடிஷியல் ரெக்கார்ட். ஃபாரின் ஜுடிஷியல் ரெக்கார்டை சர்டிஃபைட் காப்பி கொண்டு வராங்கன்னா அதுவும் கூட ஜென்யூனும் அக்யூரேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அங்கே உள்ள அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க அது. அடுத்தது ப்ரிசம்ஷன் அஸ் டு புக்ஸ், மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரெலவெண்ட்டாக இருக்குது அல்லது இன்ஸ்பெக்ஷன் பாருங்கன்னு சொன்னால், இட் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ் பை த பர்சன் அட் த டைம் அண்ட் பிளேஸ் பை ஹூஸ். அதை எழுதினவங்க என்ன தேதியில் எழுதியிருக்காங்களோ அந்த ஆள் எழுதின புக்கை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதாவது அவன் கொடுத்துருக்கிறது அந்த ஒரிஜினல் ஆத்தரோட ரைட்டிங் தான், அந்த டேட்டில் அது பிரிண்ட் ஆகிருக்கு, அந்த டேட்டில் உள்ள விஷயங்கள் தான் அப்படிங்கிறத 87 சொல்லுவாங்க. இது புக்குக்கு மட்டும் இல்லை, மேப்போ இல்லை சார்ட்டுகளோ எல்லாத்துக்கும் வரலாம். அடுத்தது 88 ப்ரிசம்ஷன் அஸ் டு டெலகிராஃபிக் மெசேஜ். டெலகிராஃபிக் மெசேஜில் இங்கே கொடுக்க செய்தி தான் அங்கே போய் சேர்ந்தது, நடுவில் வேறு ஒருத்தர் மாற்றலைங்கிறது ஒரு ப்ரிசம்ஷன். இப்போ டெலகிராமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த செக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால் பின்னால் 88Aன்னு ஒரு செக்ஷன் வந்துட்டு ப்ரிசம்ஷன் அஸ் டு எலக்ட்ரானிக் மெசேஜஸ். டெலகிராம் இல்லைங்கிறதுனால இப்போ எல்லாம் இமெயில் கொடுக்கும். அது எலக்ட்ரானிக் மெசேஜஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே கொடுக்க மெசேஜ் தான் அங்கே வந்து சேர்ந்துருக்கு, நடுவில் வேறு யாரும் அதை மாற்றலை. அதில் என்னன்னு சொன்னால் அட்ரஸி, ஒரிஜினேட்டர்னு 2 பேர். அனுப்புனவருக்கு பேர் ஒரிஜினேட்டர், வாங்குதவருக்கு பேர் அட்ரஸி, யாருக்கு போகணுமோ அவர். இவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள மெசேஜெல்லாம் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, கொடுத்தது இவர் அங்கே அடித்தது தான் அவருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷனாக எடுத்துக்கிடுதாங்க. அடுத்தது 89 ப்ரிசம்ஷன் அஸ் டு டியூ எக்ஸிக்யூஷன் அண்ட் டாக்குமெண்ட் நாட் ப்ரொடியூஸ்ட். ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொல்லுவாங்க கோர்ட்டில், ஆனால் இவன் கொண்டு வந்து தரமாட்டேங்காங்க. ஏன் தரமாட்டேங்காங்க, கொடுத்தா இது இவனுக்கு அகென்ஸ்டாக போகும்னு வேற ஒரு விஷயத்தில் எவிடன்ஸ் ஆக்ட்லேயே சொல்லுதோம். நம்மளோட ப்ரிசம்ஷன், யார் ஒருவன் ஒரு டாக்குமெண்ட்டை கேட்டு கோர்ட்டில் கொண்டு வந்து தரலையோ, அது கொண்டு வரலன்னா அது அவனுக்கு அகென்ஸ்டாக இருக்கும், அதனால தான் அவன் கொண்டு வரலான்னு கோர்ட்டு ப்ரிசியூம் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ப்ரிசம்ஷன்னா, கொண்டு வராத டாக்குமெண்ட்டு
ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு ப்ரிசம்ஷன். The court shall presume every document called for not produced after notice to produce. கொண்டு வா அப்படின்னு நோட்டீஸும் கொடுத்தாச்சு, அவன் கொண்டு வந்து தரல. அப்போ என்ன ப்ரிசம்ஷன்? இட் வாஸ் அட்டஸ்டட், ஸ்டாம்ப்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் த மேனர் ரிக்வயர்ட் பை லா. அது சரியான டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கிட்டாங்க, அது வேலிட் டாக்குமெண்ட் தான். இப்போது ஸ்டாம்ப் இல்லை இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்புன்னு அது வேலிட் இல்லை. ஆனால் இங்கே ப்ரிசம்ஷன் என்ன? இட் இஸ் ஸ்டாம்ப்டு, இட் இஸ் அட்டஸ்டட், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இந்த மேனர் ரிக்வயர்ட் பை லாங்கிறது ஒரு ப்ரிசம்ஷன். இதை செக்ஷன் 89 சொல்லுவாங்க. 90 ப்ரிசம்ஷன் அஸ் டு டாக்குமெண்ட் ஆஃப் 30 years old. 30 வருஷம் டாக்குமெண்ட் ஆகிருக்குன்னா ஒரு ப்ரிசம்ஷன் கொடுக்காங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு ஒரு எண்ணம். ஏன்னா 30 வருஷம்னா அதுக்குள்ளேயே எல்லோ விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த டாக்குமெண்ட் சரியில்லைன்னா வேற ஒரு கேஸ் கொடுக்கதோ ஏதோ நடந்திருக்கும். ஒரு ஆள் ப்ராப்பர் கஸ்டடியாக ஒரு ஆள் கையில் வச்சுருந்து 30 வருஷம் கழித்து அதுக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்தாருன்னா அது எழுதினவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் தான் எழுதியிருக்காருங்கிறது ஒரு ப்ரிசம்ஷன். வேறு எனி டாக்குமெண்ட் டு பி 30 years old, 30 வருஷம் வயசாக இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எனி கஸ்டடி விச் த கோர்ட் இன் த பர்டிகுலர் கேஸ் கன்சிடர்ஸ் ப்ராப்பர் கஸ்டடியாக இருக்கணும், 30 வருஷம் ஆயிருக்கணும். இப்படி இந்த 2 கண்டிஷன் ஆயிருந்ததுன்னா that the signature and the every other part of such document is in that person's handwriting and the document is executed or attested that was duly executed attested by the person by whom it purports to have been executed and attested. ஒன்றும் இல்லை, 30 வருஷம் ஆயிருக்கா டாக்குமெண்ட்டு, ப்ராப்பராக ஒரு ஆள் கையில் இருந்ததா, அவருக்குள்ள உரிமை இருந்ததா அந்த டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதை எழுதினவர் கையெழுத்து கரெக்டு, அவர் அட்டஸ்டேஷன் பண்ணவர் கரெக்டு, அதில் எழுதி எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கிறது கரெக்டு, இது எல்லாமே ப்ரிசம்ஷன். அது என்ன ப்ரிசம்ஷன்? அந்த டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிட்டதுக்கு 30 வருஷம் ஆயிருந்தால் அதை எடுத்துக்கிடலாம் அப்படின்னு. 30 வருஷம் ஆயிருக்கணும், ப்ராப்பர் கஸ்டடியாக இருக்கணும். இப்போது தகப்பா மகனுக்கு ஒரு கிஃப்ட் டூட் எழுதி கொடுத்தாரு, 40 வருஷம் ஆச்சு, தகப்பன் செத்து போயிட்டார், மகன் கையில் இருக்குது, அதில் ஒரு டிஸ்பியூட் வரையில் அதை கோர்ட்டில் கொண்டாந்து கொடுக்காரு, 40 வருஷம் பழக்கம் உள்ள டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்காருன்னு சொன்னால் ஒன்றுமே பார்க்க வேண்டாம். ப்ரிசம்ஷன் அந்த டாக்குமெண்ட்டு படி எல்லாமே நடந்திருக்கு, கரெக்டாக இருக்குது, அவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. அது 40 வருஷம் கழித்து ஒரு ஆள் வந்து இதை உனக்கு கிஃப்டாக எழுதி கொடுக்கையில் அவர் சுவாதீனம் இல்லாமல் இருந்தார், புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தார், உனக்கு எழுதி கொடுத்துட்ட அப்படின்னு வேறு ஒரு ஆள் வந்து டிஸ்பியூட் பண்ண முடியாது. அது அவர் தான் எழுதி கொடுத்தாரு, அப்படி எழுதி கொடுத்தாருன்னு இவங்க எடுத்துக்கிட்டுதாங்க. எக்ஸிக்யூஷன் அதுபடி நடந்ததுன்னு. ஆனால் என்ன, ப்ராப்பர் கஸ்டடியிலேருந்து டாக்குமெண்ட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற. ஆனால் இந்த ப்ரிசம்ஷன் வந்து அவர் கையெழுத்துன்னு சொல்லுதாங்க. இந்த ப்ரிசம்ஷன் யார் எழுதுனாங்கிறதுக்கு ப்ரிசம்ஷன் இல்லை. இதில் எழுதியிருக்கவர் கையெழுத்து கரெக்டு, ஆனால் எழுதினவர் யாருங்கிறதுக்கு ப்ரிசம்ஷனில் வேணுமானா அது இந்த ராமகிருஷ்ணன் இல்லை இந்த பாலகிருஷ்ணன் அப்படின்னு வேறு ஏதோ நீங்கள் ஆளை மாற்றி வேணுமானா ப்ரூவ் பண்ணலாம். அவருக்கு அத்தாரிட்டி இருந்ததா இல்லையாங்கிறது ப்ரிசம்ஷன் இல்லை, அதுக்கு அத்தாரிட்டி இருந்ததுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லையாங்கிறதுக்கு இல்லை, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ப்ரிசம்ஷன் என்ன, அவரோட ஹேண்ட் ரைட்டிங், அங்கே எழுதியிருக்க பேர் எழுதியிருக்க ஆளோட ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் ஒத்து போகுது, அந்த ஆள் தானா, அவருக்கு அத்தாரிட்டி இருந்ததா, அதெல்லாம் ப்ரிசம்ஷன் இல்லை, அது நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு 30 வருஷம் இருக்கணும், அவரோட கஸ்டடியில் இருக்கணும், ப்ரிசம்ஷன் வந்து சிக்னேச்சர் கரெக்டு, அவர் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி செக்ஷன் 90A சொல்லியிருக்காங்க இதே விஷயங்கள். அங்கே எலக்ட்ரானிக் ரெக்கார்டு 5 வருஷம் ஆயிருந்ததுன்னா அங்கே இதே ப்ரிசம்ஷன் வருது. எலக்ட்ரானிக் ரெக்கார்டு 5 வருஷம் ஆயிருக்கணும், அது ப்ராப்பர் கஸ்டடியாக இருக்கணும் ஒரு ஆளுக்கு. அது இல்லை, ப்ரூவ்டு ஃபார் 5 years, ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எனி கஸ்டடி விச் த கோர்ட் கன்சிடர்ஸ் இட் இஸ் ப்ராப்பர், ப்ரிசியூம்ஸ் தட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அதில் இருக்கிறதெல்லாம் ஆத்தரைஸ் பர்சன் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறத செக்ஷன் 90A சொல்லுவாங்க. இனி அடுத்த செஷனில் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம்.